लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2127வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கையாழ்வார் திருவழுந்தூர் என்ற திவ்ய தேசத்தை 40 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதிலே இது 36வது பாசுரம். பெரிய திருமொழி பாசுரம் 676 பாசுர வரிசையிலே 2127வது பதிவு. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கடலில் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமா தொன்னியே சங்கை கெடுத்த ஆண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தா மாலை தனிவெளியே பறிக்க வாடும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியே வினையை துணிந்தருள வேணும் துணிந்து. பெரிய திருமொழி பாசுரம் 676வது பாசுரம். இதோ வானவர்தம் துயர்தீர வந்து தோன்றி மானுருவாய் மூவடி மாவலியை வேண்டி தான் அமர ஏழ்வுலகும் அளந்த வென்றி தனி முதல் சக்கரப்படை என் தலைவன் காண்பின் தேனமரும் பொழுதழுவும் எழில்கொள் வீதி செழுமாட மாளிகைகள் கூடம் தோறும் ஆனதொல் மறையாளர் பயிலும் செல்வத்து அணியழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. ஆமருவிப்பன் எப்படி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எந்த ஊரிலே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எந்த ஊர் தெரியுமா என்றால் தேன் எப்போதும் பொருந்தியுள்ள சோலைகளால் சூழப்பட்ட ஊராமது. அதுவே சோலைகள் சூழ்ந்திருந்தாலே மிகவும் அழகு. அந்த சோலைகளில் இருக்கக்கூடிய நல்ல பூக்களில் ரீங்காரமிடக்கூடிய வண்டுகள் வந்து தேனை எடுக்க வருகிற போது அது ஒரு அழகு. அப்படி அழகு கொண்ட அந்த ஊரினுடைய தெருக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் மிகவும் விசாலமாகவும் பெரிதாகவும் சோலைகள் பக்கத்தில் இருப்பதுமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரிலே சாலைகள் மட்டும் அப்படி அல்ல, வீதி மட்டும் அப்படி இல்லை. வீதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய வீடுகள் செழித்த உபரிகைகள். உபரிகை என்றால் மேலே மாளிகை கோடகோபுரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கட்டிடங்கள் வீடுகளும் நிறைந்த கூடங்கள் அங்கங்கே இருக்கிறது. அந்த கூடங்களில் எல்லாம் யார் என்றால் கல்வி ஒழுக்கத்திலே சிறப்பு பொருந்திய பழமையான கீர்த்தியுடைய வேதத்தை ஓதக்கூடிய அந்தணர்கள் நெருக்கமாக கோஷ்டியாக இருந்து வசிக்கக்கூடிய செல்வ சிறப்பு மிக்க ஊர் இந்த திருவழுந்தூர் என்று சொல்கிறார். இந்த திருவழுந்தூரிலே வந்து ஏன் பெருமாள் உகந்து இருக்கிறார் என்றால் இந்த அளவுக்கு செழிப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். சரி, அந்த பெருமாள் யார் என்றால் தேவாதி தேவனுடைய துயரங்களும் எல்லாம் போக இந்திரனுடைய பதவிக்கு ஆபத்து வருகிறது. அவன் தாயிடம் சென்று முறையிடுகிறான். தாயே, மகாபலி இத்தனைக்கும் அவர்கள் சகோதரர்கள், தேவர்களும் அசுரர்களும் பங்காளிகள் தான். ஒரே தந்தை இரு தாய் அவர்களுக்கு. ஆனால் தேவர்கள் துன்பப்படுகிறார்கள். மகாபலி யாகங்கள் தான் பண்ணுகிறானே வழி அவன் வேறு எதுவும் பண்ணவில்லை. தானத்தில் சிறந்தவனாக இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் பக்த பிரகலாதனுடைய பேரன். பக்த பிரகலாதன் நரசிம்மாவதாரம் எடுக்கும் போதே பெருமாளை வேண்டுகிறான், என் தந்தைக்கு நல்ல கதி கொடு என்று சொல்லுகிற போது ஒரு ஞானி குடும்பத்திலே இருந்து விட்டால் எத்தனையோ தலைமுறைகள் 7 தலைமுறைகளுக்கு இருக்கிற பொழுது நான் காப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது மகாபலியை வதைக்க முடியாது, மகாபலியை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது என்கிற சூழ்நிலையிலே தேவாதி தேவர்கள் தங்களுடைய பதவி போய்விடுமோ என்கிற பயத்திலே தங்கள் தாயை அணுகி
தாயே எங்களை காப்பாற்ற வேண்டும். ஞானியாகவும் சிறந்த குணமுள்ளவனாகவும் அசுரகுலத்திலே பிறந்திருந்தாலும் கூட வள்ளலாகவும் விளங்குகிறான் மகாபலி. அவனை வென்று எங்களுக்கு வாழ்க்கையை தர வேண்டும் என்று கேட்க, அவனும் தன்னுடைய கணவனை தன் மகன்களுக்காக கேட்க, அவன் கணவனும் நீ பயோவிரதம் என்கிற விரதத்தை இருந்தால் உனக்கு ஒரு நல்ல மகன் கிடைப்பான் என்று சொல்ல, உடனே அந்த பயோவிரதத்தை அனுஷ்டிக்க போகிற போதே தாயானவளுக்கு சொல்லுகிறான், நானே உனக்கு மகனாக வந்து பிறக்கப் போகிறேன் என்று பெருமாள் சொல்லுகிறான். அப்படி வந்த அவதாரம் தான் வாமன அவதாரம், சிறப்பான அவதாரம். மான் உரு என்றால், மானி என்றால் எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்றும் பொருள் கொள்ளலாம். மான் உரு என்றால் பிரம்மச்சாரியாக அழகாக குள்ள உருவத்தோடு, அதுபோல அதி அற்புதமான உருவத்தை எங்குமே பார்க்க முடியாது. குள்ளத்திலும் குள்ளம் அவ்வளவு அழகான குள்ளனாக வருகிறான். அப்படி வருகிறவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், மானுரு என்பதற்கு மாட்சிமைப்பட்ட அவதாரம் என்று சொல்லலாம், பிரம்மச்சாரி வடிவம் என்று பொருளும் சொல்லும். இரண்டும் பெருமாளுக்கு ஏற்றம் தரும் சொற்களே ஆகும். அவன் ஆலமர வித்தின் அருங்குரல் ஆனவன் அல்லவா என்று பள்ளத்துறையா எழுதுகிறான். ஆலமர வித்து எவ்வளோண்டு இருக்கோ அவ்வளவு கூட ஆகக்கூடிய சக்தி படைத்தவன் அல்லவா அவன். அந்த சகலவிதமான கீர்த்தியுடையவன், யாரிடமும் எதற்காகவும் செஞ்ச வேண்டிய அவசியமே இல்லாதவன், தன்னுடைய தாயின் வேண்டுதலுக்காக அசுரனாக இருந்தாலும் நல்லதை செய்த மகாபலியை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவனுடைய மனதிலே இருக்கக்கூடிய அகங்காரமானது நீங்க வேண்டும் என்பதற்காக மானியாய் வாமனனாய் வந்து எனக்கு 3 அடி இடம் தா என்று கேட்கிறான். உடனே அவன் கேட்கிறான், மகாபலி, நான் உலகத்தையே உனக்கு தரக்கூடிய வல்லமை பெற்றவன், 1 கோடி ரூபாய் தரக்கிட்டவன் போய் 1 ரூபாய் தரான்னு கேட்கிற மாதிரி நீ கேட்கிற. வேண்டாம், அவனுக்கு என்ன வேணுமோ கேள்னா, எனக்கு என்னுடைய உயரம் தெரியும், அதனால் நான் கேட்டதை கொடு என்று கேட்டு வாமன உருவிலே இருந்து 3 அடி இடத்தை வாங்கி உடனே ஓங்கி உலகளந்தவனாக, அதற்கு மிகப்பெரியவர்கள் எல்லாம் வியாக்கியானம் செய்வார்கள். தன்னுடைய பக்தனான பிரகலாதனுடைய பேரன் எவ்வளவு பெரிய வள்ளல் என்று நினைத்தாராம் பெருமாள். உடனே வளர்ந்து விட்டாராம். மகாபலி அழிக்கணும்னோ மகாபலிக்கு பண்ணணும்னோ என்ன இல்லை, தன்னுடைய தன்னுடைய பக்தனான பிரகலாதனுடைய பேரன் இவ்வளவு தானம் கொடுக்கிறவனாக இருக்கிறான்னு சந்தோஷப்பட்டான். அதனால உடம்பு பெருசா போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி பெருமாளானவர் 7 உலகங்களையும் எல்லா உலகமும் அளந்து தன்னுடைய காலடியின் கீழ் வைத்திருந்தான் அல்லவா. தன்னுடைய காலடியின் கீழ் பாதாள உலகத்திலே அவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்து மகாபலிக்கு, உன்னுடைய மாளிகைக்கு வாசலிலே அடியே நின்று கொண்டிருக்கிறேன் என்று அடியேனாக தாசனாக தன்னுடைய பக்தனுக்காக இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று புராணம் சொல்கிறதே. அப்படி மானியான உருவமாக வாமன உருவம் எடுத்தானே அந்த பெருமாள் வந்தான், இங்கே திருவள்ளுவரே நின்று கொண்டிருக்கிறான், அவனை போய் பாருங்கள் என்று சொல்கிற பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம். வானவர்தம் துயர் தீர வந்து தோன்றி மான் உருவாய் மூவடி மாவலியை வேண்டி தானம் அமரர் 7 உலகும் அளந்த வென்றி தனி முதல் சக்கரப்படை தலைவன் காண்மின் தேனமரும் பொழில்கொள் எழில்கொள் வீதி செழுமாட மாளிகையில் கூடந்தோறும் ஆனதொல் சீர் மறையாளர் பயிரும் செல்வத்து அணியழுந்தோர் நின்று உகந்த அமரர் போவே. அவன் அசுரனாயிருந்த போதிலும் அவனை அழிக்க வேண்டும் என்று பெருமாள் நினைக்கவில்லை. என்னதான் இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கென்றே சக்கராயுதத்தை வைத்திருக்கிறான். ஆனால் சக்கராயுதத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாமல் தானமாக பெற்ற இடத்தை வைத்தே மகாபலியை அடக்கி தேவர்களுக்கு நன்மை புரிந்தவன் என்னுடைய தலைவனை பார்க்க வேண்டும் என்றால், அழகாக தேன்கள் நிறைந்த பூக்களை உடைய சோலைகள் தெருவெங்கும் நிறைந்திருக்க, அந்த தெருவிலே இருக்கக்கூடிய மாட மாளிகைகளிலே மிகப்பெரிய கூடங்கள் இருக்க, அந்த கூடங்களிலே தொன்மையான வேதத்தை ஓதக்கூடிய, வேதத்தை அறிந்து மீண்டும் ஓதுவிக்கக்கூடிய அந்தணர்கள் கோஷ்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற திருவள்ளூரிலே ஆமருவியப்பனாக நிற்கிறான். பாருங்கள் என்கிறார் நம்முடைய பாவலர் கலியன். மீண்டும் நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரிர்வா வித்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் எழுதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா
கோவிந்தா கோவிந்தா.